ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிரதமர் நரேந்திர மோடியின் நாகர்கோவில் ரோட் ஷோவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கும் தகவல்களை கேட்போம். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 6 வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதற்காக டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தை வந்து அடைகின்ற அவர் அங்கிருந்து நாம் சரியாக 3:30 மணிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு நாகர்கோயில் ஆயுதப்படை மைதானத்தில் 4:10 மணிக்கு வந்து இறங்குகிறார். அங்கிருந்து 4:15 மணிக்கு கார் மூலமாக ராமன்புதூர் செட்டிக்குளம் வழியாக வேப்பமுடு சந்திப்பை வந்து அடைகின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காமராஜர் சிலை அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அங்கிருந்து ரோட் ஷோ மூலமாக வடசேரி எம்ஜிஆர் சிலை அமைந்திருக்கின்ற பகுதியை நோக்கி செல்கிறார்கள். சரியாக 4:30 மணிக்கு வேப்பமுடு சந்திப்பிலிருந்து புறப்படுகின்ற அவரை சாலையினுடைய இரு பக்கங்களிலும் பாஜக தொண்டர்களும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் நின்று வரவேற்க இருக்கின்றார்கள். அவர் செல்கின்ற பகுதியில் முக்கிய சந்திப்புகளில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வேப்பமுடு சந்திப்பில் இருக்கின்ற காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து பயணிக்கின்ற அவர் அங்கு மணிமேடை சந்திப்பில் இருக்கின்ற NSK கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து தொண்டர்களை சந்தித்துவிட்டு அங்கிருந்து அண்ணா விளையாட்டரங்கம் அருகே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தத்தினுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து அதன் அருகே இருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கும் மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து அங்கிருந்து வருகின்ற அவர் வடசேரி சந்திப்பில் இருக்கின்ற அண்ணா சிலை மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கும் மரியாதை செலுத்துகிறார். இறுதியில் இந்த வடசேரி சந்திப்பில் அவர் அந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து வாகனம் மூலமாக ஒழுங்கனேரி மீனாட்சிபுரம் கோட்டாறு செட்டிக்குளம் வழியாக மீண்டும் அவர் நாகர்கோயில் ஆயுதப்படை மைதானம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்படுகிறார். இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார்கள். 3 மாவட்டத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்காக இந்த பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் இங்கே நிகழ்த்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக பாதுகாப்பு அடிப்படையில் இந்த பகுதி முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் எடுத்துப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசாரும் 7 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் 3 மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20.